ஐயா, தீமூட்டு குழலில் கூட தில்லானா வாசித்துடலாம். ஆனால் நல்லவனாக இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நீங்கள் சொன்னீங்களே எவ்வளோ பெருசா நாகராஜா கோயில், சவரியார் கோயில், எத்தனை கோயில், சுளமணம் கோயில், முருகன் கோயில், எசியம்மன் கோயில், பேச்சம்மன் கோயில், மாசான் கோயில், மன்னரபாடம் கோயில், எத்தனை கோயில் இருக்குது. இந்த உலகத்திலே ஒரு மகா கெட்டிக்காரன் யார் தெரியுமா? நீதிமான், நல்லவன் யார் தெரியுமா? யமதர்மன். யமனை மாதிரி ஒரு யோக்கியம் கிடையாது. எவனுக்காவது நாகர்கோயிலில் டைம் வந்துட்டுனா எம்பி மோவன், எம்எல்ஏ மோவன், கோடீஸ்வரனுக்கு மோவன் அப்படியெல்லாம் யமன் லேட் பண்ண மாட்டான். போவான், அப்படியே தூக்கிட்டு வந்துடுவான். இவன் தான் யமன். அதனால தான் உலகம் அவனை யம தர்மராஜான்னு சொல்லிச்சு. தர்மராஜாங்கிற பேர் இந்த பிரபஞ்சத்திலே யமனுக்கு மட்டும்தான். ஆனால் கற்பனை பண்ணி பாருங்க ஐயா, சொல்லமாடனுக்கு கோயில் இருக்குது, கொடை நடக்கு. பேச்சியம்மனுக்கு கோயில் இருக்குது, கொடை நடக்கு. சிவபெருமான் இருக்குது, பகவதி அம்மனுக்கு இருக்குது, சவேரியாருக்கு இருக்குது. இந்த தர்மராஜா யம தர்மனுக்கு ஒரு ஊர்லையா கொடை நடத்துகிறா ஐயா? ஒரு ஊரில் கொடை. அப்போ நல்லவனுக்கு சந்தோஷம் இருக்கா? அவனுக்கு யாராவது கிடா வெட்டி கொடுக்குறாங்களா? அவனுக்கு யாராவது வெளி? அதனால் தயவு செய்து நன்றியுள்ளவர்களாக டோட்டல் சமுதாயம் மாறுற வரைக்கும் நல்லவனாக இருப்பவனுக்கு சந்தோஷம் இல்லை. என்ன மாதிரி கெட்டவனாக இருப்பவனுக்கு சந்தோஷம். ஐயா நான் சொல்றேன் ஐயா, என்ன ஐயா? பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணவனுக்கு சங்கடம் தான். பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அடிமையா தான் இருக்கணும் புருஷன், அவளுக்கு அடிமையா தான் இருக்கணும். இன்னொன்னு, அடிமையா இருக்க அவனே ரெடியா இருக்கும் போது உனக்கு என்ன வலிக்குதுன்றா ஒருத்தன். இப்ப கேட்டுக்க, பொண்டாட்டி புடவைய துவைக்கிறாதுல ஒரு சுகம் இருக்குன்னு சொல்றாரா இல்லையா? கேளு ஐயா. நான் என் பொண்டாட்டிக்கு புடவை மட்டும் இல்லை, ஜாக்கெட் துவைக்கிறேன், பாவாடை துவைக்கிறேன், அவ என்ன துவைக்கிறான். சேலைய நல்லா துவைச்சிக்கிட்டு கட்டணும், புருஷனை கட்டிக்கிட்டு துவைக்கணும். என்ன அவ வீட்டில் அதான் நடக்கு. ஒரு கணவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு நிமிஷத்திலே கண்டுபிடிச்சிடலாம். 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா அவன் மனைவி மேல பாசமா இருக்கான்னு அர்த்தம். 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரி மேல பாசமா இருக்கான்னு அர்த்தம். அப்ப நான் பூவே வாங்கிட்டு போக மாட்டேன், பொண்டாட்டி மொட்டையா இருக்கான்னு அர்த்தம். ஐயா நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, எங்க வீட்டு பக்கத்துல பெரிய படிச்ச பையன் அப்பா வேலை செஞ்சு கல்லை உடைச்சி மலையை பிளந்து மரத்தை வெட்டி அந்த பையனுக்கு பெரிய படிப்பு படிக்க வச்சார். இன்ஜினியரிங் படித்தா அந்த பையனுக்கு எங்கேருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணை பார்த்தா அப்பா சொன்னார், வேண்டாம் மோனே, வேண்டாம் ராசா, என் மக்கா வேண்டாண்டா. நான் சொல்ல மக்களே, நான் சொல்லதை கேளுடா. அவளுடைய வாழ்க்கை சூழ்நிலை வேற. அவள் மாடி வீட்டில் ஏசி ரூமில் இருந்தவா, நம்ம வீடு ஓட்டுக்கூரை, இங்கே வந்து அவளால் வாழ முடியாது. அவள் கார் ஏசி காரில் பயணம் போனவா, முடியாது, நம்ம வீட்டில் வந்து வாழ முடியாது. அதனால மோனே நான் சொல்லதை கேளு, பணக்கார பொண்ணு வேண்டாண்டா, அதில் சங்கடம் வரவுனாரு. இவன் கேட்கல. ஆனாலும் தந்தை சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு நம்ம பையனையும் படிக்க வச்சிருக்க வேண்டும். அழகான பத்திரிகை அடித்தாரு பாருங்க. நிகழும் கரவருடம் ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் சீதாராமனுக்கும் திருவளர் செல்வி சுதாதேவிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறோம். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். ஐயா, அப்போ இனி பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்குள்ள குடும்பத்தில் இனி கல்யாண பத்திரிகை எப்படி அடிக்கணும்? எம்பெருமானே துணை அப்படின்னு போடப்படாது, யமபெருமானே துணை. ஆமாம், நிகழும் சங்கடகரமான ஆடி மாதம் பரிபூரண அமாவாசை என்று நடு ராத்திரி 12 மணிக்கு அந்த வெக்கங்கட்டவனுக்கும் அந்த சேலக்கல்லிக்கும் சுடுகாட்டில் வைத்து இளவோட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் அனைத்து அன்ன காவடிகளும் வெட்டருவா, கோடாலி, கம்பு, கழுக்கள் எல்லாம் கொண்டு வந்து மணமக்களை ஏசி பேசி வெட்டி குத்தி செல்லுமாறு உங்களை எச்சரிக்கையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தங்கள் நல்வருவை கோபத்துடன் விரும்பும் யமன் காலன் தூதன். இப்படி வாழ வந்த பெண்ணு எப்படி வரணும் வீட்டுக்குள்ள? மகாலட்சுமியா வராங்க. கையில் ஒரு விளக்க கொடுத்து, லட்சுமி விளக்க கொடுத்து பூதரமுக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணை விட்டு 5 முக விளக்கல அம்மா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி விளக்க கொளுத்து. அவன் விளக்காயா எத்தனா வெடிகுண்டா வச்சுட்டாயா. அந்த வீடு ஒன்னா இருந்த அண்ணன் தம்பி 4 பேர், தனேசு, தினேசு, சுரேசு, மகேசு, 4 இச்சு அந்த வீட்டில். அந்த 4 அண்ணன் தம்பியும் வெடி செதற மாதிரி செதறி ஒரு கடலை மிட்டாயை வாங்கி ஒன்னா இருந்து 4 பேரும் கடிச்சிட்டுமாயா. ஒரு ஐஸை வாங்கி 4 அண்ணன் தம்பியும் சூப்புனாங்க. ஒத்த ஐசா 4 பேரு ஒன்னா சூப்பு வைக்கா. ஆமா, பிச்சைக்கார குடும்பம் ஐயா இது. அதெல்லாம் பாசையா. பாட்டி சொல்றத கேளுங்க. பணக்கார பொண்ணை கட்டி சீரழியாதுங்க. பணக்கார பொண்ணை கட்டினா சங்கடம் தான். டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த பாட்டி சொல்ல தட்டாதே. பணக்கார பெண் சங்கடமே சங்கடமே சங்கடமே. ஐயா, கஷ்டத்துலேயும் கஷ்டம். என்ன கஷ்டம்னா ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கிறது கஷ்டம்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா ஒரு குழந்தை இருந்தால் அந்த வீடு கலகலகலன்னு இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் அந்த வீடு கலகலகலகலகலகலன்னு இருக்கும். நீங்கள் ஆனால் கேட்கலாம், ஒரு குழந்தை பெத்துக்கிறதே கஷ்டமா இருக்கே, நீங்கள் ஏன் பல குழந்தைகள் பெத்துக்கிற சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனால் கஷ்டம் தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோன்னு அந்த அம்மா சத்தம் போடும், ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் போடும். இங்க வீட்டுக்காரரு வெளியில நின்று அவ்வளோ கஷ்டப்படுவார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவார், டே ரொம்ப அழுறாடா, பாவமா இருக்குடா. எல்லாரும் இப்படி தாண்டா கஷ்டப்படுவாங்க, சும்மா அங்க அந்த அம்மா ஐயோ அம்மா ஐயோ. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே குவா குவான்னு சத்தம் கேட்ட உடனே அந்த தந்தைக்கு இருக்க மகிழ்ச்சி இருக்கே, அந்த ரூமுக்குள்ள போன உடனே அந்த பொண்ணுக்கு இந்த கையில ரத்தம் பாயும், இந்த கையில குளுக்கோஸ் பாயும், தலையெல்லாம் கலஞ்சி இருக்கும், இவருக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும். ஒரு எட்டு எடுத்து வைப்பார். குழந்தை பக்கத்துல முதல்ல போக மாட்டார். அந்த பொண்ணு பக்கத்துல போய் தலையை லேசா தடை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை தான். இந்த சோகத்திலே அடுத்த பிள்ளை ரெடி ஆயிரும். இன்னைக்கு இப்போ இந்த காலத்தில் எவா சுகப்பிரசவம் இருக்கு, எவா நல்லபடியாக பிள்ளைய பெற்றெடுக்கா. எனக்கு வலியே வரப்படாது மை டார்லிங், எனக்கு வலிக்கவே விடாது. ஆமாம், ஊசியை போட்டு உடனே பிள்ளைய பெற்றெடுக்கணுங்கிறா. அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாரு, ஏயா சுரேஷுங்க வா, உனக்கு எந்த நேரம் நல்ல நேரமோ சோசியரை பார்த்து கேட்டுக்கிட்டு வா, அப்போ பிள்ளைய எடுத்து கொடுக்கங்கிறாரு. எவளுக்காவது பிறக்குதா கேட்குறேன். இந்த மணி பர்ஸில் ரூபாயை போட்டுக்கிட்டு அதை சிப்பை திறந்துட்டு எடுத்தது மாதிரி புள்ளை எடுத்து கொடுத்துட்டு டாக்டர் சிப்பை போட்டு மூடுறாரு. புள்ள பத்தாலாம் புள்ள. நீ இந்த போடு போடுறியே, தாத்தா என்ன பாடுபடுறாருன்னு எனக்கு தெரியலையே. என் வீட்டுக்காரி 2வது குழந்தைய பக்கு தயாராக இருக்கா. பிரசவ கட்டில் குழந்தை பிறந்துட்டு கொஞ்சம் சிரமமான ஆப்ரேஷன், கஷ்டப்பட்டா. நான் படபடப்பில் ஓடி வரேன். ஆப்ரேஷன், என் மனை எப்படி இருக்கா, என் மனை எப்படி இருக்கான்ட்டு ஓடி வரேன். நர்ஸ் விடல உள்ள, நீங்கள் போகக்கூடாது, அது ஒரு சென்டிமெண்ட்டு. நான் அந்த சாவி தோரத்தோடு பார்க்குறேன். என் மனைவி பெட்டில் இருந்து மயக்கம் தெளிஞ்சு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, யாரையும் தேடலை. உடனே நர்ஸு குழந்தைய பார்க்குறாங்கன்னு குழந்தைய கொண்டு போ, குழந்தைய பார்க்கல என் வீட்டுக்காரு. என்ன தேடுனா தேடுறா தேடுறா தேடுறா. நான் ஒன்னே தேடுறேன். நான் உடனே சொன்னேன், நர்ஸ் என்ன விடுங்கள், என்னை விடுங்கள்னு. உடனே நர்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லா, ஏன் என்ன தேடுறா என் மனைவின்னா. அவள் எதுக்கு தேடிருக்கா தெரியுமா, 30 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தா இல்லையா, என் வீட்டுக்காரன் ஒழுங்காக வீட்டில் இருக்கானா இல்லை பக்கத்தில் விருந்துக்கு ஆள் வந்துருந்தான்னு சந்தேகத்தை பார்த்துருக்கான். அதனால தான் குழந்தை செல்வத்தை பற்றி வள்ளுவர் சொல்லும் போது அருமையா சொல்லுவார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தைகளுக்கு பேச்சை கேட்டாலே நம்ம துன்பெல்லாம் மறந்து போயிடும். குழந்தை வாசல்ல வந்து நின்ன அப்பா ஓடி போவார். ஸ்கூல்ல என்னடா ராஜா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே இவன் பதில் சொல்லுவான், அப்பா அத்தை புங்காம பச்சை. அப்பாவுக்கு புரியாது, அம்மாவை கூப்பிடுவார், ஏய் புள்ள ஏதோ சொல்றான் வந்து கேளு அப்படிம்பார். அம்மாவை பார்த்த உடனே இவனுக்கு செல்லம் கொஞ்சம் கூடிரும். அம்மா அத்தை புங்காம பச்சை. ஓ அடுத்த புதன்கிழமை பரிச்சையாடா ராஜா, வா படிக்கலாம் செல்லும். இதுதான் தாய்மொழிங்கிறது. இந்த குழந்தை தனியா இருந்தா சந்தோஷம் கிடையாது, இன்னொரு குழந்தை இருக்கணும்.
சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. இன்பம் துன்பம் இரண்டு, இரவு பகல் இரண்டு, உறவும் பிரிவும் இரண்டு, எல்லாமே இரண்டு இருக்கும்போது குழந்தை மட்டும் ஒன்று இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுவும் ரெண்டு வேணும்னு சொல்றது. எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கிறதுனால ரெண்டு குழந்தைய ஏத்துக்கலாமா? அப்ப ஏன் எங்க ஆம்பளைகளுக்கு ரெண்டு பொண்டாட்டி கட்டக்கு ஏன் ஏத்துக்கப்படாது? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு விவகாரத்துக்கு பொண்டாட்டி ரெண்டு இருக்கலாமான்னு நீ கேட்கிறிய, பெண்கள் இதை மாத்தி போட்டா நீ தாங்குவியா தூங்குவியா? வாய பொத்திக்கிட்டு உட்காரு. குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாலே நம்ம ஆளு சந்தோஷத்தை கொண்டாடுறோம் பாருங்க. ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும், மனம் பாரசூட் கட்டித்தான் விண்ணில் பறக்கும், ஆரஞ்சு வண்ணத்தில் ஆப்பிள் போன்ற கன்னத்தில் பால் நிலா வீட்டிற்குள் பாதம் பதிக்கும், எந்தன் ஹார்மோன்கள் எல்லாமே துள்ளி குதிக்கும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் குழந்தைகள் இருக்கிறது. எங்க மாமியார் சொல்லிட்டாங்க, என் பையன் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த அரிசியில் கல்லெல்லாம் அரைக்க தெரியாது. கல் போட்டு சோறு பொங்கி வச்சுட்டேன். எங்கள் அத்தா ஆசையாக வந்து உட்கார்ந்தார். என்ன இருந்தாலும் புது மனைவி கையால் முதல்ல சாப்பிட்ற போடணும்னு சந்தோஷமாக வந்து உட்கார்ந்தார். இலையை போட்டேன், தண்ணியை தெளித்தேன், உப்பு வச்சேன், பொரியல் வச்சேன், சாதத்தை வச்சேன். பிரமாதம் அப்படின்னாரு. சாம்பாரை ஊற்றுனேன், சூப்பர் அப்படின்னார். அப்படியே ரசத்தை ஊற்றுனேன், ரசமாடி இது அதிரசம்னார். அவ்வளோ இனிப்பாக இருந்திருக்கு. அடுத்து மோர் அப்படி அள்ளி தெளிச்சேன். ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்டு வாங்கி பிசைஞ்சி ஒரு பிடி சாதம் அள்ளி வாயில் வச்சார். பட்டார்னு ஒரு கல். எங்கள் மாமியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் ஓடி போய் கிச்சனில் ஒளிஞ்சிச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் சோத்தை பார்த்தார், கல்லை பார்த்தார், என்ன பார்த்தார். நான் அவரையே பார்த்தேன். சோத்தை பார்த்தார், கல்லை பார்த்தார், என்ன பார்த்தார். இங்கே வாடானார். வாடாவா? தம்பி பின்னால் நிற்கிறானான்னு பார்த்தேன். தம்பி இல்லை, ஒன்னத்தான் அப்படின்னார். நான் உன்னை என்னத்தான் அப்படின்னு முன்னாலவே நின்னேன். அந்த கல்லை தூக்கி என் உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு டயலாக் விட்டார் பாருங்க. அது எப்படிடா, நீ சமைக்கும் போது மட்டும் ஒரு அரிசி வேகாமலே இருக்கு. அன்னைக்கு நினைச்சேன், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எந்தன் குலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. அதனால தான் சொல்றேன், ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கிறது கஷ்டம், ரெண்டு குழந்தைகள் வேணும். ஓகே.